மார்னிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்பைசியான, அதாவது கேரளா ஸ்டைலில் எப்படி ஒரு ஐர மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதாவது மண்பானை இருக்கலாம், அதை எடுத்துக்கலாம். மண்பானையில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு, மண்பானை வந்து ஃபஸ்ட் நல்லா காயணும், அந்தளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கனா சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஒரிஜினல் நல்லா ஒரு டேஸ்ட் வரணும்னா நம்மளுக்கு வந்து கோகோனட் ஆயிலில் சேர்த்துக்கணும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதாவது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும். ஏன்னா அந்த பொரிஞ்சாதான் நம்மளோட கடுகோட ஃப்ளேவர் வந்து அதில் வந்து ஆயிலில் வந்து எல்லாம் ஃபுல்லாக அடங்கும். நீங்கள் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி கடுகு போட்டிங்களா, அதோட கடுகோட ஃப்ளேவரே நம்மளுக்கு வந்து தெரியாமல் போயிடும். அதனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா வெடிச்சிடணும். இப்போ கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையுமே நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். நான் பெப்பர் பவுடர் வந்து தனியாக சேர்ப்பேன், இருந்தாலும் ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக நான் மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10லேருந்து ஒரு 12 பல்லளவு வந்து பூண்டு சேர்த்துக்கலாம், வெள்ளைப்பூடு. அந்த வெள்ளைப்பூண்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் 2 துண்டு அளவு வந்து இஞ்சியும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. பூண்டை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. ஃபுல்லாக முழுசாக போட வேணாம், அதாவது சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடுங்க. நான் வந்து இன்றைக்கி 2-3 கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் லைட் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் அளவு வந்து சின்ன வெங்காயம் இருக்கும்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த சின்ன வெங்காயம், இப்போ மீன் குழம்புக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் தான் ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு அந்த கிராமத்து ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள், அதை வந்து அவ்வளோவா டேஸ்ட் வராது, அதுவும் இல்லாமல் ஃப்ளேவரும் நல்லா இருக்காது. அதனால் இதவே சின்ன வெங்காயத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா அந்த ஆயிலே நல்லா குக் ஆகணும், அந்தளவு நல்லா மட்டும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதான் மண்பானையில் வந்து வெங்காயம் இந்த அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அடிப்பிடிக்கும். அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் தேவையில்லை. அதனால நம்ம இஞ்சியும் பூண்டையும் நல்லா நசுக்கி போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க. அந்த ஆயிலில் வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நம்மளுக்கு வெந்தது வந்து அப்படியே தெரியும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் வதக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுலில் வந்து ஒரு 4 வந்து குடம்புளி, அதாவது கேரளாவில் வந்து இது குடம்புளி வந்து யூஸ் பண்ணுவாங்க மீன் குழம்பு எல்லாத்துக்கும். அந்த புளி எடுத்து ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அளவு நல்லா ஊறட்டும். இப்போ வந்து வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். அதாவது காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து நீங்கள் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் சில்லி பவுடர் வந்து கடைசி ஆட் பண்ணுவேன். அதனால் இப்போ 3 பச்சை மிளகா மட்டும் எனக்கு போதும். நீங்கள் கீரி கூட சேர்த்துக்கலாம், நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து நீங்கள் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ போட்டால் கூட பரவாயில்ல, நீங்கள் இப்போ போட்டாலும் பரவாயில்ல. அப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகமாக தெரிக்கும், ஆனால் இப்போ போட்டிங்கன்னா அவ்வளோ தெரிக்காது, நல்லாவும் ஃப்ரை ஆகிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. பார்த்தீங்களா, நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வெள்ளைப்பொடி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நல்லா மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மல்லிப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகா, அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டான மசாலா தான், இதுவே நம்மளுக்கு மீன் குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். அதான் நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ அளவு வந்து ஐர மீன் எடுத்திருக்கேன். மசாலா வந்து 3 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரக பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு பவுடர், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகா பொடி. நீங்கள் காஷ்மீர் சில்லி வந்து அவ்வளோ நம்மளுக்கு காரம் கிடைக்காது. அதாவது நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா ஒரு திக்கான, அதாவது ஒரு ரெட் கலரில் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறோம். காஷ்மீர் சில்லி பவுடர் நம்மளுக்கு வந்து கலர் மட்டும்தான் வரும், காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தனி மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அளவு வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. நீங்கள் அந்த வதக்கிறப்பே அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு அல்டிமேட்டான ஸ்மெல்லாக இருக்கும். அந்த கோகோனட் ஆயில் ஃப்ளேவர் வந்து வேறு லெவல் தான். நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து மேக்ஸிமம் கேரளா பக்கம் வந்து கோகோனட் ஆயில் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதவே யூஸ் பண்ணிக்கோங்க.
அதாவது 2 தக்காளி பழத்தை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து தக்காளி எதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருவோம். அது வந்து உடம்புக்கு தக்காளி வந்து சேர்த்துக்கு வரணும். அதனால தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்பு 2 தக்காளி பழமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து புளியில் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால வந்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. தக்காளி 4 குடம்புளி எடுத்துருக்கேன், 2 தக்காளி பழம். இந்த புளிப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ ஐர மீனுக்கு இதே மெத்தடை வந்து நீங்கள் வேறு மீன் குழம்பு வேறு மீன் கூட நீங்கள் ஆட் சேர்த்துக்கலாம். இதே அளவை பார்த்தீங்களா. மசாலா வந்து இப்போ அந்த தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம குடம்புளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து தண்ணியோடு அந்த புளியோடு ஆட் பண்ணிக்கல. இப்போ நார்மல் புளினா நம்ம வந்து கரைச்சிட்டு அதை வந்து கீழே போட்டுருவோம்ல. ஆனால் இதில் அப்படி இல்லை. இந்த குடம்புளி நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு சூப்பரான அதாவது ஒரு மீட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்கள் குடம்புளி போட்டாலே அந்த மீன் குழம்பே ஒரு தனி ஃப்ளேவர் தான். அதாவது நார்மல் புளி யூஸ் பண்ணி பண்ணுறதை விட நம்ம குடம்புளி பண்ணி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அந்த தண்ணியோட அந்த புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கப் அளவு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கலர் அவ்வளோவா வரலன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. இதுவே கலர் கரெக்டாக தான் இருக்கும். அப்படி வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவு வந்து நான் தேங்காவை வந்து நல்லா மிக்சியில் அடித்து அதில் வந்து பால் எடுத்து நான் வந்து ஊற்றிக்கிறேன். பொதுவாக வந்து கேரளா ஸ்டைல் மீன் குழம்புனா வந்து தேங்காய் வந்து அவங்க பாலோ தேங்காவோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் அளவுக்கு நான் வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். அதனால இப்போ வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீன் போடுறதுக்கு இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மீன் போட்டு கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மீன் போட்டோம்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இப்போயே கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது இந்த மசாலா வந்து நல்லா அந்த தண்ணியோடு நல்லா இதாகணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 3 கொதி மட்டும் நல்லா விடுங்க. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, எண்ணெயெல்லாம் நல்லா தண்ணியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஐர மீனை வந்து சேர்த்துக்கிறலாம். இந்த ஐர மீனை வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஐர மீனை வந்து கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் அந்த மீனை வந்து நான் பால் எடுத்து தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உப்பு போட்டு ஒரு 3 டைம் வந்து நல்லா கழுவுங்க. மொத்தம் வந்து 6லேருந்து 7 வாட்டி வந்து அந்த மீனை வந்து நல்லா கழுவணும். கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கழுவுன மீனை வந்து நம்ம வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அதில் கூட நம்ம குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். சொல்ல மறந்து மீனில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மஞ்சள் பொடி வந்து அவ்வளோவா அந்த ராஸ்மெல் வரதை வந்து தடுத்துரும். அதனால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனும் சிக்கனும் ஃபிஷ்ஷோ எது பண்ணாலும் நீங்கள் கழுவுறப்போ வந்து மஞ்சளும் கல்லுப்பும் யூஸ் பண்ணி கழுவுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் கொடுக்கும் போதே அவங்க வந்து உயிரோடு தான் கொடுப்பாங்க. அதனால் பார்த்து அது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு விட்ருங்க. அது வந்து கொஞ்சம் இதாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பால் ஊற்றினா அந்த மீன் வந்து கொஞ்சம் மணலாக இருக்கும். அப்போ நீங்கள் பால் ஊற்றினீங்கன்னா அந்த மணல் எல்லாமே வெளியில் வந்துடும். இது வந்து 1 கிலோ அளவுக்கு ஐர மீன். எல்லா மீனையும் போட்டுக்கோங்க. இந்த மீன் வந்து குக் ஆகிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது மீன் வேகிறதுக்கு டைம் வந்து வெறும் 3 நிமிஷம் தான் நார்மல் மீன். இந்த மீன்லாம் வந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை நல்லா மூடி வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதாவது
மூடினதுக்கு அப்புறம் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் கோகோனட் ஆயிலை வந்து மேலே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மூடி வச்சுருந்ததை இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி இருக்குது. எல்லா பக்கமும் கொதிச்சிருச்சு. ஆனால் மீன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரா ஸ்மெல் எதுவுமே இல்லை. ஆனால் டேஸ்ட் அல்டிமேட் தான், பக்காவாக இருக்கும். மீன் வந்து கொஞ்சம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா மீனை வந்து மெதுவாக இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டயத்தில் வந்து அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா ஒதுக்கி விட்டுட்டு நம்ம வந்து உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு அப்போ ஆட் பண்ண உப்பே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அப்போ வந்து உப்பு ஆட் பண்ணலை. பார்த்தீங்களா மீன் வந்து ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. இதை வந்து இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு புளிப்பு தான், அதை நீங்கள் கரெக்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைல் எப்படி ஐர மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன்றே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு அருமையான ரெசிபியில் சந்திக்கலாம்.